பைரவி வந்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அவங்க அத்தை வந்து அன்னபூர்ணி வந்து அந்த தண்ணீல விழுந்தோனே பைரவி என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. யாருமே வராதால பைரவி வந்து விழுந்து அதில வந்து அவங்கள வந்து காப்பாத்தி மேல வந்து கரை சேர்க்குறாங்க. அடுத்து வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கூட்டின்னு போய் சேர்க்குறாங்க பைரவி. அங்க வந்து இந்த மாரி ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அத்தை அத்தைன்னு அழுதுறாங்க பயங்கரமா. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அவங்க மனசு அவ்வளோ வலிக்குது. அந்த டைம்ல கரெக்ட்டா டாக்டர் வந்து இந்த மாரி வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குங்க? என்னால தான் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, இல்லைங்க அவங்க ஸ்கேன் எடுக்க அனுப்பிச்சிருக்கோம் அப்படி சொல்றாங்க. அப்போ வந்துட்டோனே, இந்த மாரி அவங்க வந்து ஒரு ஒரு 3 மாசம் தான் வந்து உயிரோட இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படி சொல்றாங்க. அத கேட்டு பைரவி அதிர்ச்சி அடைறாங்க. நீங்க என்னங்க சொல்றீங்க? அப்போ இப்ப விழுந்ததால தான் அவங்களுக்கு இந்த மாரி ஆயிடுச்சான்னு, இல்லங்க விழுந்ததால இப்படி ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குதா அப்படி சொல்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடைறாங்க. இன்னும் 3 மாசத்துல அவங்க நல்லா பார்த்துக்குங்க. அவங்க வந்து அவங்க மனச கஷ்டப்படுத்தாம வச்சுக்கங்க. இன்னும் 3 மாசத்துல அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்படி சொல்லிடுறாங்க. அத கேட்டு பைரவி பயங்கரமா கதறி அழுறாங்க. இந்த உண்மைய நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? ம். அவங்க கிட்டயும் சொல்ல முடியாது. வெளிய யார்ட்டயும் சொல்ல முடியாது. வீட்ல யார்ட்டயும் சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு சொல்லிட்டு பைரவி பயங்கரமா அழறாங்க. இங்க எல்லாருமே வந்து அவங்க அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. இங்க வந்து பைரவி வந்து என்ன பண்றது தெரியாம தவிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கண்ண திறந்துடுறாங்க அவங்க அத்தை. இப்போ ஓடி போய் பார்க்குறாங்க. பைரவி என்னை விட்டுட்டு போயிட மாட்டேலம்மா, என் குடும்பத்த விட்டு போயிட மாட்டேலம்மா, வீட்ட விட்டு போயிட மாட்டேலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைய பிடிச்சுட்டு அழறாங்க. இல்ல அத்தை நான் போயிட மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. உங்க கூட தான் இருப்பேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அவங்களுக்கு வந்து சத்தியம் பண்றாங்க. எனக்கு சத்தியம் பண்ணி குடுத்துருக்க பைரவி, நீ என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படி சொல்றேன். இல்ல அத்தை நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு பைரவி அழறாங்க. அடுத்து எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் எல்லாருமே வந்து பயங்கரமா கதறி அழறாங்க. இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணைக்கு. அதுக்கப்புறம் சிவா எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. அடுத்து வந்து வீட்டுக்கு கூட்டின்னு போறாங்க. அன்னபூர்ணையும் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி, அப்போ வந்து பைரவி வந்து ஓடி போய் அன்னபூர்ணைக்கு உதவி பண்றாங்க. அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அவங்க மனசு நோகாம வந்து நடந்துக்கிறாங்க. அவங்க கிட்ட நல்லபடியா பேசுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணும் புரியல ஆறுமுகத்துக்கும் சிந்துவுக்கும். பைரவியா இது நம்பவே முடியலையே! யார் இருக்கா? அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துருக்கான். ஆறுமுகம் போயிட்டு பைரவி கிட்ட வந்து கேட்குறாரு. அம்மாக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ன்னு? அத பத்தி எதுவும் சொல்லாம ஆறுமுகத்துக்கிட்ட சொன்னா கண்டிப்பா எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாகிட்டயும் சொல்லிட்டாருன்னா அவங்க தாங்க மாட்டாங்க அத்தை. அதனால இவர்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி முன்ன மாரி இல்லாம அம்மாகிட்ட வந்து இப்போ உடம்பு சரியில்லாத டைம்லயாவது நீ நல்லா நடந்துக்கிறியே! எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் அம்மாவ காப்பாத்துனதுக்குன்றாங்க. அது வந்து அப்படின்னோனே, அம்மா இப்ப தான் சொன்னாங்க எல்லார்கிட்டயும். அவங்க தான் தெரியாம தடுக்கி விழுந்துட்டாங்களா? நீ தான் காப்பாத்தினியான்னு. அத்தை எவ்வளோ நல்ல மனசுக்காரங்களா இருக்காங்க. நான் தான் வந்து அவங்கள வந்து தள்ளிவிட்டேன். ஆனா தெரியாம நான் தள்ளி விட்டுட்டேன். ஆனா அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம நான் தான் விழுந்துட்டேன்னு சொல்றாங்களே! எவ்வளோ நல்லவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து அன்னபூர்ணி பத்தி புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்காக வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நான் இங்க தான் இருந்தாகணும். அவங்க மனச நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பைரவி முடிவு பண்றாங்க. இந்த சூழ்நிலையில பைரவியோட மாற்றத்த பார்த்து சிந்துக்கு ஒண்ணுமே புரியல. பைரவி கிட்ட வந்து கேட்குறாங்க. பைரவி நீயா இது? இவ்ளோ அன்பா இருக்க. அன்னபூர்ணி அத்தை உடம்பு சரியில்லன்னு சொன்னோனே, நீ தாங்க முடியாம இந்த மாரி ஆயிட்டியா? நீ எப்படி மாறுன? எதுக்காக மாறுன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து பைரவி வந்து எல்லா உண்மையும் வந்து சிந்து கிட்ட சொல்லிடலாமா? அப்படி சொல்லிட்டு பைரவி யோசிக்கிறாங்க. வேணாம் சிந்து கிட்ட சொன்னா சிந்து ரொம்ப வருத்தப்படுவா. சிவா கிட்ட கண்டிப்பா சொல்லுவா. இல்லைன்னா வீட்ல யார்கிட்டயாவது சொல்லுவா. அப்புறம் அப்பா, அம்மா கிட்டயும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து நம்ம அத்தைக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால சிந்து கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல வேணாம் அப்படி சொல்லிட்டு பைரவி யோசிக்கிறாங்க. என்ன பைரவி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படி சொல்லிட்டு கேட்டோனே, ஒண்ணும் இல்ல. அவங்க பாவம்ல உடம்பு சரியில்லாம இருக்காங்கல்ல. அதனால தான் அவங்களுக்கு உடம்பு சரியானோனே பார்த்துக்கலாம். அதுவரைக்கும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நல்ல விஷயம். நீ நல்ல முடிவு எடுத்திருக்க. உண்மையிலேயே உன்ன தங்கச்சியா வந்து இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். பைரவியோட மனசு எப்படியும் மாறிடுச்சு. எனக்கு இது போதும். கூடிய சீக்கிரம் வந்து அவ ஆறுமுகத்தோட சேர்ந்து வாழுவா. அப்பாடா! இவ பிரச்சனை வந்து இப்பதான் சரியாச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு சிந்து நிம்மதி அடையறாங்க. பைரவி மாற்றத்த கண்டு ஆறுமுகம் வந்து ரொம்ப சந்தோஷமா உணர்றாரு.